கிச்சன் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பனியாரம் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மாவு வந்து நான் முன்னாடியே போடணும்னு நினச்சா போடல. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுந்து போட்டால் போதும். உளுந்து வெந்தயமும் கம்மியாக தான் இருக்கணும். அரிசி மட்டும் வந்து பச்சரிசி புழுங்கல் சரி சமமாக போட்டுக்கணும். அரைச்சி எடுத்துட்டேன், 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 மணி தேங்காய் துருவி போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வெல்லம் வச்சுருக்கோம், 1 கப்பு வெல்லம். இதில் ஒரு 4 ஏலக்காய் போட்டுருக்கோம். ஏலக்காய் வந்து வாசனைக்கு தான். வெள்ளம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த அடியில் கொஞ்சம் மண்ணுலாம் இருக்கும், அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பனியார சட்டி வச்சு அதில் ஆயில் விட்டுருக்கேன். அவ்வளோதான், இது ஃபில்டர் பண்ணிவிட்டு இதோட ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். இப்போ ஃபில்டர் பண்ணுறேன். ஏன்னா அதில் தூசிலாம் இருக்கும், அதனால் இப்படி ஃபில்டர் பண்ணிட்டா நமக்கு சுத்தமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தை நம்ம ஃபில்டர் பண்ணி மாவு நல்லா கரைச்சிட்டோம். இப்போ நம்ம பனியார சட்டி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துடலாம். அதனால் நம்ம வந்து தீ வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் தான் வச்சு செய்யணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், ஒன்று எடுத்துட வேண்டியதுதான், முடிஞ்சிச்சு. ஆனால் தீ மட்டும் எப்பயுமே நம்ம சிம்மில் வச்சுக்கணும், அது மட்டும் மறந்துடாதீங்க. ஹையில் வச்சா வெள்ளம் தீஞ்சிடும் டக்குன்னு. எவ்வளோ சூப்பராக இருக்கிறோம் கோல்டன் ப்ரௌன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள்.